அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, நான் எண்ணத்தால் கஷ்டப்படுகிறேன். எண்ணம் வருகிறது. விருப்பு எண்ணங்கள் வருகின்றன, வெறுப்பு எண்ணங்கள் வருகின்றன, பயம் எண்ணங்கள் வருகின்றன, பதட்டமான எண்ணங்கள் வருகின்றன. இந்த எண்ணங்களால் நான் கஷ்டப்படுகின்றேன். அப்ப கஷ்டப்படும் போது 2 உபாயம் சொல்லப்படுகிறது. எண்ணங்களையே வராமல் தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செய்வது எளிதா? அல்லது வருகின்ற எண்ணங்களில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் அதில் ஒட்டாமல் சாட்சி பாவனையில் அல்லது விருப்பு வெறுப்பு இல்லாமல் நான் அந்த எண்ணங்களோடு டிராவல் செய்வது எளிதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அந்த கேள்விக்கு என்னுடைய பதில் என்னன்னா, முதல் பதில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் டிராவல் செய்வது என்பது எளிது. அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, எண்ணங்கள் வந்துவிட்டது, நாம ப்ரொடியூஸ் பண்ணல, இருக்கு, வந்துருச்சு. வந்த எண்ணங்களை நான் அடைச்சு அப்படியே நான் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய எஃபோர்ட் தேவைப்படும். இரண்டாவது, அந்த ப்ராசஸ் வெக்ஸ் ஆயிடும். எப்பயுமே ஒரு குதிரையை குதிரை ஓடிக்கிட்டு இருக்கு. குதிரையே நான் என் மனம்தான் குதிரை, அது ஓட துடிக்கிட்டு கொண்டிருக்கிற குதிரை. ஆனால் அது தன்னிஷ்டத்துக்கு ஓடிக்கிறது. அதான் எனக்கு பிரச்சனை. அப்ப அந்த குதிரைக்கு ஒரு கடிவாளம் போட்டு விட்டு முன்னாடி கொள்ளை கட்டிவிட்டால் குதிரை வேகமாக என் இஷ்டத்துக்கு அருமையாக ஓடுகிறது. இப்ப ஓடுகின்ற குதிரையை நிறுத்துவது எளிதா? ஓடுகின்ற குதிரைக்கு கடிவாளம் மட்டும் கட்டிவிட்டு நீ அந்த கொள்ளையை மட்டும் கட்டிவிட்டால் அப்ப அந்த குதிரையினால் எனக்கு பாதிப்பு இல்லை. அதை நான் பாதிப்பு இல்லாமல் என் இஷ்டத்துக்கு இயக்கி கொண்டு நான் ஆனந்தமாக இருந்து விடலாம். இப்ப பிரச்சனை கடிவாளம் இல்லாத குதிரை, அது தாறுமாறாக ஓடி என்னை அலைகழித்துக் கொண்டிருக்கிறது. அந்த அலைகழித்துக் கொண்டிருக்கும் என் மனதை விருப்பு வெறுப்பு இல்லாமல். ரெண்டாவது எஃபோர்ட்லெஸ். அதாவது எது எஃபோர்ட்லெஸ்னா, வருகின்ற எண்ணங்களை அடக்குவது எஃபோர்ட்லெஸ்ஸா, எண்ணங்களை அப்படியே விட்டுட்டு அதை அப்படியே சாட்சியில ரிலாக்ஸா அதை ஒட்டாத அப்படின்னு சொல்லிட்டு போற போக்குல விட்டுரு, எதிர்க்காத. ஒன்று சரண்டர் ஆயிரு, இல்லைன்னா ஒட்டாத. ரெண்டு ஒண்ணுதான். சரண்டர் ஆவதும் ஒட்டாமல் இருப்பதும் ஒன்று என்பது எவன் புரிந்து கொள்கிறானோ அப்போதான் முழுமை புரியும். இப்ப சரண்டர்னா என்ன? இப்போ ஒரு இதுதான் இருக்கு, இந்த விரல் தான் இருக்கு, நான் இந்த விரல் நான் இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப இது எண்ணம், கடிவாளம் இல்லாத குதிரை. அப்ப இது ஒட்டாமல் இருப்பது அப்படின்னா, இது இப்படி இப்படி ஓடும்போது நான் ஓடுறேன், நான் தான் இப்படி பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அது உடலை இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கு. அப்ப விட்டுறாரு சாமி, அது எப்படி வேணா போயிட்டு இருக்கட்டும், நான் சாட்சி பவன்ல இருக்கிறேன், நான் அதோட ஒட்டலை, அது எப்படி வேணா போயிட்டு இருக்கட்டும் அப்படின்னா அப்படியே விட்டுருது. இதே சரண்டர்னா என்ன அர்த்தம்? விட்டுரு, அது வாட்ட ஆட்டிக்கிட்டோம். இந்த சரண்டர்ல இருப்பதும் ஒட்டாமல் இருப்பதும் எளிது. ஏன்னா இதை நிறுத்த வேண்டிய வேலை கூட எனக்கு இல்லை. அவன் ஆட்ட ஆரம்பிச்சிட்டான், இதை நிறுத்தணும் அப்படிங்கிற இது கூட இல்லை. ஓடிட்டு இருக்கேன், ஓடிட்டு இருக்கிறவனை நிறுத்தணும்னா கஷ்டம். எப்பயுமே சொல்லியிருக்கான் இல்லையா நியூட்டன் செகண்ட்ல, ஓடுகின்ற ஒரு பொருளை நிறுத்த வேண்டும் என்றால் ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படும். ஃபோர்ஸ் இல்லாமலாம் நிறுத்த முடியாது. அப்போ ஓடுகின்ற பொருள்ல நான் ஒட்டாமல் கோ வித் ஃப்ளோ, நான் அதை எதிர்த்து சண்டை போட்டு அதோட ஒட்டி ஏன் கஷ்டப்படணும்? சரண்டர் ஆகி கோ வித் ஃப்ளோல விட்டோம்னா அது எளிதாகவும் இருக்கிறது, ஈஸியாகவும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். உடனே ஒரு கேள்வி வரும், இந்த தண்ணி அடிக்கிறவன், தண்ணிக்கு அடிக்ஷன் ஆகி பெரும் ஓட்டம் ஓடிக்கொண்டிருப்பவன் ஓடாமல் எப்படி நிறுத்த முடியும்? அதை முழுசாக ஸ்டாப் பண்ணி அதை அப்படியே அடக்கி நிறுத்தினா மட்டும்தான் முடியும் அப்படின்னு ஒரு ஃபீல் கொண்டு வருவாங்க. இப்பயும் சொல்றேன், இதுலயும் 2 வகை. இந்த கோ வித் ஃப்ளோ அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் ஒரு பயம் வந்துடுது. மறுபடியும் நான் அடிக்ட் ஆயிடுவேணும், அடிக்ட் ஆயிடுவேணும், அடிக்ட் ஆயிடுவேணும் அப்படிங்கிற பயத்தினால நான் அந்த விஷயத்தை அந்த சைடே போகாம இருந்துடுறேன். அந்த சைடு போகாம இருக்கிறேன்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் எஃபெக்ட் ஆனது எத்தனையோ வகை இருக்கு. அதையும் சேர்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 48 நாள் மாலை போடுவான், நான் தண்ணி அடிக்க மாட்டேன் அப்படின்னு. 48 நாள் கழிச்சு அது வரைக்கும் அவர் ஒரு லிமிட்ல இருந்தவர் லிமிட் கிராஸ் ஆயிடும். ஏன்னா இந்த 48 நாள் அட்டைக்கு சர்ப்ரைஸ் வெடிக்கும் போது டபிளா வெடிக்கும். அதுக்கு அந்த கோ வித் ஃப்ளோ. இப்ப இதே உதாரணத்துக்கு சொல்லணும், நான் விரதம் இருக்கின்றேன். அப்போ விரதம் இருக்கிறது அப்படிங்கிறதே நம்ம அதை தான் நம்ம ஃபாலோ, நிறைய இடத்துல அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். விரதம் இருக்கிறேன், விரதம் கண்டிப்பா இருக்கணும்.
இந்த விரதம் இருக்கிறவன் எவன் வந்து விரதத்தை வந்து இருக்க முடியாது அப்படின்னா, நான் சார் நான் விரதம் இருக்கிறேன் சார், நான் தண்ணியை குடிக்க மாட்டேன், நான் வந்து எதையுமே சாப்பிட மாட்டேன், பழம் எடுக்க மாட்டேன், நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா இருப்பான். அந்த ஸ்ட்ரிக்டா இருக்க 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 அந்த விரதம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த விரதம் அவனை இறுக்கி 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 பிடிச்சு ஒண்ணுமே இல்லாம அப்படியே கஷ்டப்பட்டு வயிறு பிசையும், டயர்டாகும், தலைவலி எடுக்கும், மண்டை காயும், எல்லாத்தையும் மீறி அவன் கடைபிடிச்சு மறுநாள் காலையில சாப்பிடுவது எளிதா? கேள்வி. இல்ல, விரதம் தாண்டா நானு, என் இஷ்டத்துக்கு சாப்பிட போறது இல்ல, காலையில ஒரு ஜூஸு, மத்தியானம் லைட்டா ஒரு ஜூஸு, ஈவினிங் ஒரு ஜூஸு, நைட் ஒரு ஜூஸ் நான் பாட்டு சாப்பிட்டு, இல்ல ஊடால ஏதாவது பழம் சாப்பிட்டு நான் விரதத்தை இருக்கிறேன் என்பது விரதத்தில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பது. இல்ல, விரதத்தை நான் சூப்பரா டோட்டலா சாப்பாடையே வந்து நான் இஷ்டத்துக்கு சாப்பிடுறத சொல்லல, விருப்ப வெறுப்பு இல்லைன்னா அதான். எது ஈஸி? விரதத்துல வந்து 2 ஜூஸ் சாப்பிட்டு பழத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிக்கிறது ஈஸி. விருப்ப வெறுப்பு இல்லாமல் எண்ணத்தோட போறான், சாப்பிடுறான், சாப்பாட்டோட டிராவல் பண்றான், அந்த சாப்பாட்டை சூப்பரா டயட்டோட மெயின்டைன் பண்ணிட்டு போறான். இல்ல இல்ல நான் சாப்பிடாமே இருந்து நான் விரதம் இருந்துருவேன், அதுதான் உயர்ந்தது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படிங்கிறதுனா எல்லா இடத்துலயும். இப்ப சாப்பாட்டுக்கு இது அப்படின்னா எல்லாத்துக்கும் அதுதான். இது யாருக்கு எங்க அப்படிங்கறதான் மேட்டர். சில இடத்துல நிறுத்துவது ஈஸி அப்படிங்கிற மாதிரி வரலாம். அது எந்த இடத்துல? இதுதான் என்ன பொறுத்த எழுது. 2வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்ன வராமலேயே நிறுத்தி விடலாம்லவா, எளிதி தானே, ஈஸி தானே அப்படிங்கிறது. அதுவும் சில இடத்துல நடக்கும் சாதகனுக்கு. எங்க அது எளிதாக இருக்கும் அப்படின்னா, ஃபுல்லா அடிக்ட் ஆகாம இந்த டச் பண்ண போறான்ல, அடிக்ஷன் ஆக போறான்ல, அவன்கிட்ட சொல்லிடலாம். இப்ப சின்ன பையன் இருக்கிறான், இப்ப 10th படிக்கிறான், சிகரெட் குடிக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா, 2 வகை சிகரெட்டை குடிக்கிறது அதுல ஒட்டாம அப்படியே டிராவல் பண்றதை விட இப்ப இருக்கிற உன் நிலைக்கு சிகரெட்டே வேண்டான்னு சொல்லிட்டு நீ அறவே ஒழிச்சுட்டேன்னா ஈஸி. அந்த முளையிலேயே இருந்தா கிள்றது ஈஸி. மரமலக்கு வளர்ந்துருச்சு அப்படின்னா அது அன்கண்ட்ரோலா போயிட்டு இருக்கு, அதெல்லாம் நான் ஒட்டாம கோவித் ஃப்ளோ போடுறதுதான் ஈஸி. இப்ப இதுல 2மே ஒண்ணுதான். அப்ப சில இடத்துல நான் ஏன் வந்து இந்த மரத்தால் எனக்கு பிரச்சனை வரும்னு நான் ஃபீல் பண்ணுனா, அதுவும் முளையாக இருக்கிறது என்கின்ற ஃபீல் பண்ணும்போது அது தேவையில்லாம நான் ஏன் வளர்த்து அதுக்கப்புறம் ஏன் ஒட்டாமல் இருக்கணும்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணியிருந்ததுன்னா, அங்கேயும் அந்த முளைய வச்சு எடுத்துடலாம். இங்கேயும் மறுபடியும் சொல்றான், 18வது அத்தியாயத்திலையும் சொல்றான், முடிவுலையும் சொல்றாங்க ஞானேஸ்வர், சுதர்மத்தை ஃபாலோ பண்ணு, சுதர்மத்தை ஃபாலோ பண்ணு. எது உனக்கு எளிதாக வரும், உனக்கு எளிதாக வரும். இது வந்து ஈச் ஒன் இஸ் யூனிக். அந்த சுச்சுவேஷனை பொறுத்து, என் தன்மையை பொறுத்து எனக்கே சில இடங்களில் முளையாக இருக்கும்போது பிச்சை எடுத்து, சில இடங்களில் கோவிது. சோ அந்த மாதிரி என் யூனிக்கு, என்னுடைய தனித்தன்மைக்கு எது எனக்கு எளிதாக இருக்கும் என்பதை பொறுத்துதான் இங்கே முடிவு செய்ய வேண்டும். தரைகட்டு ஓடிக்கொண்டிருக்கும் அந்த எண்ணத்தை அழகா ஒட்டாம வேடிக்கை பார்த்து ரிலாக்ஸ்டா போனாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து சுகமாக இருந்துடலாம், சேனலைஸ் கொண்டு வந்துடலாம். குதிரை நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடுது. குதிரை நம்ம கண்ட்ரோலுக்கு வந்த பிறகு நமக்கு என்ன பயம்? அப்ப மறுபடியும் வந்து நான் இல்லாமல் போறதுக்கு ட்ரை பண்ணேன்னா ஓடுகின்ற குதிரையை நிறுத்துற மாதிரி ஆயிரும். அது வந்து ஹை எஃபோர்ட். என்ன கேட்டா எப்போ எஃபோர்ட்லெஸ்ஸா இருக்கும், அது ஸ்லோவா நடந்துதான் இருக்குன்னா நிறுத்திடலாம். சில தேவையில்லாம இந்த விளையாட்டாக கூட போயிடாத அப்படின்னா என்ன அர்த்தம்? விளையாட்டா ஏன் போறான்? அடிக்ஷன் இல்ல, திமிர்த்தனக்க போகாத. ஏன் போகாத? அதையும் டேஞ்சர் தானே, நீ ஏன் போகணும்? ஏற்கனவே ஹோட்டல் லட்சக்கணக்கான இது இருக்கு, அதுல ஒட்டாம நீ என்ஜாய் பண்ணிட்டு போயிடுறாங்க, அதான சுதர்மம். நீ புதுசா ஏன் ஒண்ணு நீ கிரியேட் பண்ணணும்? அந்த கிரியேஷன்ல நீ இல்லாம பண்ணிரு. அது ஏற்கனவே இருக்கிறதுல கோவிந்த் ஃப்ளோல ஜாலியா போயிடு. அப்ப ஏற்கனவே இருக்கிறதுல கோவிந்த் ஃப்ளோல ஜாலியா போறது எழுது. புதுசா நான் ஒண்ணு கிரியேட் பண்ணி நான் போனோம் அப்படிங்கிறது, அதுவும் சுதர்மத்துக்கு எதிராக நீ ஒண்ணு கிரியேட் பண்ணி போறோம் போது அது டேஞ்சராக இருக்கலாம். அதனால சாதகா பீரியட்ல அது போகாமல் இருப்பது கஷ்டம். ஏன்னா சுதர்மம் என்கிட்ட இருக்கு, அம்பண்டா இருக்கு, லட்சக்கணக்கான எண்ணங்கள் அது தள்ளிக்கிட்டே இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு நான் புதுசா இங்க இருந்து நான் ஏன் ஒண்ணு கிரியேட் பண்ணேன்? அப்ப இந்த இடத்துல எனக்கு கிரியேஷன் வேண்டாம். ஆல்ரெடி என் சுதர்மத்துல நல்லா தான் போயிட்டு இருக்கு. இங்க கிரியேட் பண்றதான் பற்று வர வாய்ப்பு இருக்கும். கிரியேட் பண்றவனுக்கு தகுதி இருந்தா பண்ணலாம், அவன் யூனிக்ல. ஸோ பொதுவாக விளையாட்டாக கூட போகாதேன்னு சொல்றது காரணம் என்ன? விளையாட்டாக போகாதேன்னு என்ன? திமிர்த்தனமா போகாத. ஏற்கனவே வந்து நல்லா தான் இருக்கிற, ஏன் அங்க போய் டச் பண்ணி கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஃபீல்ல சில இடத்துல நீங்க வந்து அங்கேயும் போகலாம்.
சில யூனிக்னு ஒண்ணு இருக்கு. தாமச குணம் நேச்சர்னு ஒண்ணு இருக்கு. தாமச குணம் அப்படிங்கிறது வந்து ஒரு நேச்சர். அது வந்து அவன் வந்து எல்லாம் இருக்கணும்னு தாமசத்துல ஒட்டாம இருந்த குணாதீனம். அப்ப தாமச குணம் அப்படிங்கிறது பொதுவா வந்து புத்தி, மனசு எல்லாமே வந்து எரும மாடு மாதிரி வேலை பார்க்கும். வேலை பார்க்காதுன்னு சொல்ல முடியாது. எரும மாடு மாதிரி வேலை பார்க்கும். சில நேரத்துல மூர்க்கமா வேலை பார்க்கும். இந்த இவன்ட்டு இருக்கிறதே எரும மாட்டுக்காரன். இவன்கிட்ட போய் நீ வாட்டு கம்முன்னு எரும மாடு தானே நீ நீ எதுக்கு வந்து சேனலைஸ் பண்ணி கரெக்டா கொண்டு போகணும், உனக்குதான் வராதே அப்படின்ட்டு முழுசா ஸ்டாப் பண்ணிரு. சமாதி நிலைக்கு வந்து விடு, சும்மா உட்காரு, பிசிக்கலி ஸ்டாப் பண்ணு அப்படின்னா அவனுக்கு அவன்கிட்ட இருக்கிற அந்த அடிக்ஷன் லெவலுக்கு அவன் ஏற்கனவே வந்து சோம்பேறி. அப்ப எண்ணத்தை ப்ரொடியூஸ் வர்றதே அவனுக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால வந்து அதை வந்து நீ ஸ்டாப் பண்ணிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லும் போதும் அந்த நிலையில் இருப்பவனுக்கு அது எளிதாக இருக்கும். ஒன்ஸ் அகெயின் இது வந்து அவன் தனித்தன்மையை பொறுத்தது. பொதுவாக இரண்டையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவனுக்கே இந்த இரண்டும் தேவைப்படும். ஒருவருக்கே ஒரு இடத்துல நிம்மதியை சேனலைஸ் பண்ணிட்டு ஜாலியா போயிட்டு இருக்கலாம், சரண்டர்ல போயிட்டு இருக்கலாம். இல்ல இன்னொரு இடத்துல நான் வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு அதை ஸ்டாப் பண்றதுங்கிறது இங்க சரண்டர்ல போறது அப்படிங்கிறத வச்சு இரண்டையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இது உங்களுடைய எண்ணிக்கை பொறுத்தது.